நமஸ்காரம். நான் இன்றைக்கி பாகக்காய் போட்டு வெல்லம் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறது காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ பாகக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வச்சுருக்கேன். உப்பு, வெல்லம், கருவேப்பிலை, கொஞ்சம் குழம்புப்பொடி, மஞ்சப்பொடி, வெங்காயம் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் வச்சு. பாகக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் தயிர் 2 ஸ்பூன் விட்டு 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் அலசிட்டு நம்ம வேக வைக்கலாம், இல்லை அப்படியே கூட வதக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட் ஆக்க வேண்டாம்னாக்கா கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை மோரோடு அப்படியே குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே கூட நீங்கள் கருப்பு கசப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் வேக வச்சு கூட கலந்து பண்ணலாம். உப்பு, தயிர் கொட்டி வச்ச பாகக்காய் தண்ணி ஊற்றிருக்கு. தண்ணி அப்படியே புழிஞ்சு எடுக்கிறேன். ஒரு வாட்டி நல்ல ஜலமும் குத்தி அலம்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாண்டியில் காய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒன்றா போடலாம். கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போடுறேன். வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் சிகப்பாகிட்டு கருவேப்பிலை போடலாம். உளுத்தம்பருப்பு சேப்பாகிட்டு கருவேப்பிலை போடலாம். பாதி வேகட்டும். அதுக்கப்புறம் புளித்தண்ணி வச்சுட்டு சாமான்கள்லாம் போடலாம். காய் பாதி வெந்திருக்கு. இதில் புளிஞ்சலை எடுக்கிறேன். குழம்புப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. வெல்லமும் இதிலேயே போட்டுறேன். எல்லாம் சேர்ந்து கலந்து விடுங்க. உங்களுக்கு இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியில் புழிஞ்சிருக்கிறது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து மாதிரி நல்லா கெட்டியும் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரையாக ஆகணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஜாஸ்தியாக ஊற்றுக்கோங்க. இது 2 நாள் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி இருக்கிறத சாப்பிடலாம். இல்லை எண்ணெய் சேர்ந்து இது மாதிரி ஒரு நல்ல ஊராக ஆகிட்டு நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நெய் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.